இந்த வீடியோ காலையில் செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு எடுத்த வீடியோ தாங்க இது. காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ரவை தோசை தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி வந்து மாவு தீர்ந்து போயிருந்துச்சுங்களா, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்தேன், ரவை தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வேறு காலைல அவங்க காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வேறு கிளம்ப வேண்டியது இருந்துச்சுங்களா, அதனால் இந்த டைமில் நான் உப்புமா கிண்டி போட்டால் நமக்கு நல்லா செம திட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த ரவையை வந்து தோசையாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஊற போட்டிருந்தேன். ஊற போட்டதுக்கப்புறமேட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அது கூட வந்து வெங்காயம் ஜீரகம் அவ்வளோதாங்க போட்டேன். சூப்பராக ரவை தோசைக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் காலையில் எல்லாருமே அதான் சாப்பிட்டோம். 11 மணிக்கு வந்து அப்புறம் அந்த பிரதிபா கேட்டுச்சு, அம்மா நான் ஒரே ஒரு மேகி பாக்கெட் மட்டும் வாங்கிக்கிறேம்மா, வாங்கி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சரிடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாக்கெட்டு தான், ஒரு 12 ரூபா பாக்கெட்டு தான், அதை வாங்கிட்டு வந்து கிண்டி சாப்பிட்டுச்சு. தலை முடி பார்த்திங்கன்னா 2 நாள் தாங்க எண்ணெய் தேய்க்கலை, என்னமோ பல நாள் எண்ணெய் தேய்க்காத மாதிரி முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை சீவிட்டு இருந்தேன். எங்கள் பிரதிபா வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி தையல் மிஷின் தான் இப்போ சரி பண்ணி இருந்து வீட்டில் வச்சாச்சே, அதனால் என்ன பண்ணுச்சு, நான் ஹேர் பேண்ட் தைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஒரு இந்த துணி இருக்குது பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் தைக்கிற துணி இருக்கு பாருங்கள், ஜாஸ்மின் துணி, அதில் வந்து நான் ஹேர் பேண்ட் தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்டெல்லாம் வச்சு தைச்சிச்சு. 2 ஹேர் பேண்ட் தைச்சிச்சு, ஒன்று சிறுசு ஒன்று பெருசு. அப்புறம் சின்னது வந்து நான் எடுத்தேன், அது வந்து லைட்டாக அந்த தையல் பிரிஞ்சுருந்துருக்கும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் அது சொல்லிச்சு, அம்மா இன்னும் கொஞ்சம் தைக்க வேண்டியது இருக்குதுமா அப்படின்னு சொல்லிச்சு. பெரிய ஹேர் பேண்ட் தைச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஹேர் பேண்ட்டு. இன்றைக்கி நான் வந்து எங்கள் பாப்பா தைச்ச ஹேர் பேண்டை தான் போட்டிருந்தேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவாகவே தைச்சிருக்குது, நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. சொல்லித்தரக்கு எனக்கு ஹேர் பேண்ட் தைக்கிறதுக்குலாம் எனக்கு தெரியாது, அதுவாகவே தைச்சிருக்குது. நான் கேட்டேன், பாப்பா நீ தைச்ச ஹேர் பேண்டை நான் போட்டுக்கிற ஒட்டுமாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா நீங்கள் எடுத்து போடுங்கம்மா, உங்களுக்கு சூப்பராக இருக்குதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி எனக்கு ஒரே ஹாப்பியாக வேறு இருந்துச்சு. என்ன இருந்தாலும் அது நம்ம புள்ள தைச்ச ஹேர் பேண்ட் இல்லையா, அது இப்போ தான் முதல்ல தைச்சிருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸ் பண்ணிருந்துச்சு பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சோண்டு எனக்கு எடுத்து வச்சுருக்குது. எப்போ மேகி நூடுல்ஸ் பண்ணாலும் சரி அது வாங்குறதே ஒரு பாக்கெட்டு தான் வாங்குவோம், சின்ன பாக்கெட்டு தான் வாங்குவோம். அதுலேயும் வந்து செஞ்சிச்சு அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிரும். இத்திருண்டு நான் வேணாம் பாப்பா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட கேட்காது, கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடும். அது என்ன சமைச்சாலும் சரி கொஞ்சமாக எனக்கு வந்து எடுத்து வைக்கும். இந்த பாஸ்தா, இந்த நூடுல்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடும். எங்கள் வீட்டிலேயே வந்து நான் சமைச்சதை வந்து நான் வந்து நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்காம சொல்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பிரதிபா தான். அதுதான் சொல்லுவேன், நல்லா இருந்தாலும் உடனே சொல்லிடும், நல்லா இல்லைனாலும் ஆளாக சொல்லிடும் அந்த மாதிரி. அப்புறம் அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வந்து லஞ்ச் என்ன செஞ்சுருந்தேன்னு பார்த்திங்கன்னா, சாம்பாரும் அதுக்கப்புறமேட்டு முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சுருந்தேன். முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பாசிப்பருப்பு, தேங்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி இட்லிக்கு வேறு நான் அரிசி ஊற போட்டிருந்தேங்க. அதுக்கப்புறமேட்டு கிரைண்டரை எடுத்து வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைக்க ஆரம்பிக்கும் போது மணி எத்தனை பார்த்திங்கன்னா ஒரு 3 மணியாவது இருக்குங்க. ஆனாலும் நான் வந்து ஊற போடும் போதே வந்து எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு, என்னடா மதிய நேரத்தில் ஊற போடுறோம், இதுக்கு முன்னாடி நான் ஆட்டவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 2 நாளாகவே மாவு தீர்ந்து போயிருந்துச்சா, எனக்கே இட்லி தோசை சாப்பிடாம ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. சரி இன்றைக்கி என்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து மாவு அரைச்சி வச்சு நாளைக்காவது நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் தான் அரிசி ஊற போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கிரைண்டரை எடுத்து வச்சு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் கிரைண்டர் ஒரு வித்தியாசமான கிரைண்டருங்க. எப்படி வந்து வாரத்தில் 2 நாளாவது மாவு அரைச்சிருவேன் நான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளக்கை கொடுத்தனோடனே கொஞ்சம் நேரம் வந்து அதை வந்து சுற்ற விடணும், ஒரு 2 நிமிஷமாவது சுற்ற விட்டால் தான் அதுக்கப்புறம் வந்து அது ஓடுறதுக்கே ஆரம்பிக்கும். உளுந்து போட்டால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சுற்றிடும், அதில் அரிசி போட்டோம் வச்சுக்கோங்க அப்படியே ஜாமாயி நின்று போயிடும். உளுந்து அரைக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஐஸ் கட்டி இல்லைனா வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சுருந்தோம்னா அதை கொஞ்சம் ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா இட்லி தோசை வந்து சூப்பராக வரும். இட்லிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவியில் வந்து சமையல் நிகழ்ச்சி பார்ப்போம் பாருங்கள், அதில் வந்து ஒரு செஃப் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து உளுந்து அரைக்கும் போது அதை போடணும், அரிசி அரைக்கும் போது போடக்கூடாது, உளுந்து அரைக்கும் போது தான் போடணும். ஐஸ் க்யூப்பு இல்லைனா வந்து ஐஸ் வாட்டர் போட்டு அரைச்சோம்னா நல்லா இட்லி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். மாம்பழ சீசனே முடிய போகுதுங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் வந்து கொஞ்சம் வாங்கினேன், ஒரு 1 கிலோ மணிக்கு வாங்கினேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஒரு இனிப்பு மாதிரி இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்து புளிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சீசன் முடிய போகுது, அதனால் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போயோ வாங்கி போட்டால் 2 மாம்பழம் இருந்துச்சு, அதை வந்து கட் பண்ணி தரேன் அது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அது எங்கேங்க கட் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க, அவங்களே எடுத்து சாப்பிட மாட்றாங்க.
எனக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறோம் பாருங்க, அதில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்க, அந்த தோல் சீச்சுறதுக்கு, அதில் ஆரம்பித்து அந்த பழம் ஃபுல்லாகவே முடிகிற வரைக்கும் அப்படியே ஒரே கட்டிங்கில் கட் பண்ணுவேன் நான். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கும். அது வந்து அன்றைக்கி வந்து பிரதீபா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாரு, நிறைய தடவை செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி மாம்பழ சீசன் வந்துச்சுன்னா போதும், அந்த மாதிரி வந்து அப்படி விடாமல் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணுவார். அந்த தோலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம 2 கை நீளத்துக்கு வரும். அந்த மாதிரி இடையில வந்து கட்டாகாமல் அதை வந்து ஒரே மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு மாம்பழத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு, அந்த மாங்காய் கொட்டை இருக்கு பாருங்கள், அதில் இருக்க புறத்தையும் கத்தி வச்சு வலித்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து மாம்பழம் சாப்பிட்றத விட அந்த அந்த கொட்டையில் இருக்கிறது வந்து நல்லா வலித்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக அது நல்லா இருக்குங்க. என் பிள்ளைங்க மாம்பழம் சாப்பிட்றத பார்த்திங்கன்னா, அதை வந்து கட் பண்ணி கொடுக்குறது இல்லாமல் அது ஒரு ஷேப்பாக வேறு கட் பண்ணணுமா. அதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு ஸ்பூன் வேறு, இந்த ஃபோர்க் ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதை போட்டு சாப்பிடணுமா மாம்பழத்தை. எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க. எனக்கெலாம் வந்து மாம்பழத்தை எடுத்தோமா, அதை வந்து தோல் தனியாக அதுக்கு கொட்டை தனியாக பிரித்து போட்டு நல்லா மாம்பழத்தை வந்து சாப்பிட்டோமா, அதுதான் எனக்கு பிடிக்கும். இவங்க என்னென்னா அதில் ஒரு ஸ்பூனை போடுன்றாங்க, அதை ஒரு கிண்ணத்தில் போடுன்றாங்க, என்னென்ன சொல்கிறாங்கன்றீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கண்ணாடி பவுல் வேணுமா, அந்த மாம்பழத்தை சாப்பிட்றது கண்ணாடி பவுலுக்கு நான் எங்கே போகிறது. நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து உருளைக்கிழங்கு உரிக்க கொடுத்தாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு உரிச்சிக்கிட்டே பாதி சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி மாம்பழத்தை கொடுத்தாங்கன்னா எங்கள் அப்பா தோல் சீச்சும் போதேவும் 2-3 மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்ருவோம். நீங்கள் ஜூஸ்லாம் போட வேணாம்ப்பா, அப்படியே சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் சீச்சருக்குள்ள மாம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சு விட்ருவேன். இவங்களுக்கு என்னென்னா வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க, அது கண்ணாடி பவுலில் போடுங்கன்றாங்க, ஃபோர்க் ஸ்பூனை போடுங்கன்றாங்க. எப்பாப்பா இவங்களுக்கு மாம்பழத்தை கட் பண்ணி கொடுக்கணும், நான் எனக்கு போதும்போது நான் போல் இருக்குங்க. இந்த தொல்லைக்காக தான் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். வெண்ணெய் எடுத்து சாப்பிடுங்க, இல்லைனா அப்படியே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு பாவம் போல் இருந்துச்சுங்களா, அதனால தான் சரின்னு அப்புறம் எடுத்து அதை வந்து கட் பண்ணி கொடுத்து அதை கண்ணாடி பவுலில் போட்டு ஃபோர்க் ஸ்பூன்லாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு கொடுத்தேன். ஏன்னா சீசனே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். கொழுக்கட்டை செய்வோம்னு சொல்லிவிட்டு அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் வந்து எடுத்திருந்தேங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாளி எடுத்தேன். அதில் வந்து என்னடா அது மாவு தீர்ந்து போச்சா அப்படின்னு, ஏதாவது எம்டி வாளியை பார்த்துருக்கேன் போல இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு வாளியில் பார்த்தேங்க, அதில் மாவு இருந்துச்சு. இடியாப்பத்துக்கு காய்ச்சி வச்சுருந்த மாவு தான். இவங்கள்ட்ட இடியாப்பமே பிடிக்கிறது இல்லையே, அதனால் அந்த மாவு இந்த மாதிரி கொழுக்கட்டை தான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கும் சரி பால் கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி வந்து உருண்டை உருட்டி போட்டுக்கிட்டு இருந்தேன். இது வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம நீளமாக போடுறது, அப்புறம் நிறைய ஷேப்லாம் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரே இதாக உருட்டி தான் போடுவேன். இந்த மாதிரி உருண்டை மாதிரி போட்டால் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மாவு வந்து எப்படி பிசையணும்னு பார்த்திங்கன்னா, பச்சை தண்ணி ஊற்றி தான் பிசையணும். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உருண்டை அந்த மாதிரி உருட்டி போட்டுட்ருக்கணும். பச்சை மாவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது. அதுக்கப்புறமேட்டு இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை போடணும். நாட்டு சக்கரை போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், இதை வந்து அதில் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுறணும். போட்டோடனே கலந்துடக்கூடாது. கலந்துட்டோம்னா வந்து அந்த கொழுக்கட்டை ஃபுல்லாக வந்து மாவு மாதிரி திரிஞ்சு போயிடும். அது 2 செகண்ட் கழித்து அதுக்கப்புறமா தான் அதை வந்து கிண்டி விடணும். இந்த பக்கம் மாவு வேறு அரைச்சிக்கிட்டு இருந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் நடுவில் வந்து அதையும் செக் பண்ணி தண்ணிலாம் ஊற்றி அரைச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். ஆனால் தேங்காய் பால் ஊற்றுற மாதிரி இருந்தால் நம்ம கடைசியாக தான் ஊற்றி இறக்கணும். இல்லைனா வந்து பசும்பால் இருக்குது பாருங்கள், அந்த பாக்கெட் பால் பசும்பால் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நம்ம ஊற்றி செய்யலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி திக்காக வேணும் அப்படின்னம்னா, நம்மளோட அரிசி மாவு இருக்குது பாருங்கள், கொழுக்கட்டைக்கு வச்சுருந்தோம்ல, அந்த மாவே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம கரைச்சி அது கூட வந்து ஊற்றணும். ஆனால் அது வந்து கடைசியாக தான் ஊற்றணும். முதவே ஊற்றிட்டோம்னா வந்து ஒரு மாதிரி கொழன்னு ஆயிரும். கடைசியாக தான் அது ஊற்றணும். அதுக்கப்புறமேட்டு சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டாலும் நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த தேங்காய் போட்டு இறக்கணும். தேங்காய் வந்து அன்றைக்கி நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருந்தேன். நான் எப்போவுமே தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைப்பேன். இந்த துருவுறது அது வந்து நான் பண்ண மாட்டேன். அது இருக்குது, ஆனால் வந்து அதை நான் பண்ணுறதில்ல. எப்போவுமே மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சிக்குவேன். ஆனால் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும்.
தண்ணி ஊற்றாமல் அந்த ட்ரையாக அரைப்பேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி அரைச்சி கடைசியாக போடணும். ஃபஸ்ட்டு போட்டால் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் பண்ணது கிடையாது. ஆனால் வந்து கடைசியாக தான் போட்டு இறக்குவேன், சூப்பராக இருக்கும். திடீர்னு தான் தோணுச்சு, சரி இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அன்றைக்கி வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்கள் பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அது வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குல்ல, அதனால் வந்து சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனுக்கும் கொடுத்துருந்தேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கொழுக்கட்டை வந்து. இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் கருப்பட்டி, மண்டவெல்லம், இந்த மாதிரி எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்று நாட்டு சக்கரையில் பண்ணணும், இல்லைனா கருப்பட்டியில் பண்ணணும், இல்லைனா வந்து மண்டவெல்லத்தில் பண்ணணும். ரெண்டுத்தில் வந்து எதில் வேணாலும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சுக்கு வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். சுக்கும் ஏலக்காயும் போட்டால் தான் அந்த மணம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது கொழுக்கட்டை பண்ண என்ன ஆகி போச்சுன்னா, திடீர்னு வந்து கேஸ் காலியாக போச்சுங்க. கேஸ் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் காலியாகும் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை வீட்டில் வந்து சிலிண்டர் இருந்துச்சு, அதனால் வந்து அப்படியே வந்து எடுத்து மாற்றிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு தடவையும் சிலிண்டர் மாற்றும் போதெல்லாம் பயம், நம்ம கரெக்டாக மாட்டியிருக்கோமா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பயத்தோடையே வந்து மாட்டுவேன். அடுப்பு பற்ற வச்சு அது கொஞ்ச நேரம் வரைக்குமே அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படியே கீழே குனிஞ்சு வந்து அந்த கேஸ்லாம் லீக் ஆகுதா, ஸ்மெல் வருதா, அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்படி இந்த மாதம் வந்து கேஸு முன்னாடியே தீர்ந்து போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் கேஸ் காலியாக போகணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேளை சாயந்தரம் போல் தீர்ந்து போச்சு. இதுவே காலை நேரத்தில் கேஸ் தீர்ந்து போச்சுன்னா அப்புறம் அது வேறு பெரிய இதாகி போயிடும். ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் அது வேறு கொஞ்சம் நேரம் லேட் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறமேட்டு பிரதிபாவுக்கு கைலாஷ்க்கெலாம் வந்து பால் கொழுக்கட்டை ஊற்றி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து உளுந்து ஓடிட்டு இருந்துச்சுங்க. உளுந்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அரிசி போட்டுவிட்டேன். எங்கள் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போட்ட உடனே சுத்தவே சுத்தாது. அது பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருக்கணும். நின்றுட்டே வந்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது வந்து செட்டாக அரைக்க ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அந்த மாதிரி தான் அரைக்கும். உளுந்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அரைச்சிரும். ஆனால் கிரைண்டர்ன்ற பாருங்க, அரிசி மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் அப்படியே ஜாமாய் நின்ன மாதிரி நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அதை வந்து அரைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அதை சுற்ற வச்சுட்டேன். இந்த பக்கம் கொழுக்கட்டை வேறு ஆற வச்சுருந்தேன் பாருங்கள், அதுவும் அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் என் பொண்ணு சும்மா ஏதாவது சிரித்து பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸ்ரீ கைலாஷ் வந்து அவன் 10ங்கிறதுனால காலைல 8:30 மணிக்கு போனான்னா அதுக்கப்புறம் சாயந்தரம் 5:30 மணி 6 மணிக்கு தான் வருவான். அதுக்கப்புறமேட்டு டியூஷன் போயிடுவான். டியூஷன் போயிட்டு எத்தனை மணிக்கு வருவான்னா 9 மணிக்கு வருவான். எனக்கும் வந்து மசாலா பொடி ஆர்டர்ஸ்லாம் இருந்துச்சுங்களா, நானும் அதுக்காக வந்து எல்லாம் வறுத்து எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தாங்க போச்சு எனக்கு அன்றைக்கி பொழுது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.